திருச்சியில குடும்பமே கொலை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன? ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அவர் குடிச்சிட்டு போதையில வீட்டில் இருக்கவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஒன்று 10 மாதம் சுமந்து பெற்ற தாய், இன்னொன்று இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி. இவர் தூங்கிட்டு இருக்காரு போதையில. திட்டமிட்டபடி அவர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. கொலை செஞ்சது நியாயம் கிடையாது. கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு காரணம் இவரோட போதை. கொலைவெறி தாக்குதல்லாம் நடக்குது, இந்த போதை தான் காரணம். பொதுமக்கள்கிட்ட பணப்புழக்கமும் கிடையாது. ஆனால் போதைக்கு அடிமையான மதுப்பிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போதை வேணும். அப்போ அவங்க இதை நோக்கி நகர்றாங்கன்னா கஞ்சாவை நோக்கி நகர்றாங்க. ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா அந்த பார்டரில் பயிர் மாதிரி விளைவிக்கிறாங்க. அதை வாங்கி ஸ்டாக் வைக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி அங்கே இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் டீம். ஒரு விவசாயமே பண்ணுறாங்க. ஆமாம், ஹோல்சேல் ஆக்கிட்ட இவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க ரீட்டெயில். இதுக்கப்புறம் வாங்கி விற்கிறவங்க ஒருத்தர். போலீஸ் எப்போ பிடிச்சாலும் பாருங்க 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஆந்திராக்காரர் இருப்பார், ஒருத்தர் மதுரை தேனி மாவட்டத்தில் இருப்பார். இப்போது அங்கே 1 கிலோ 2000 ரூபா. இதே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா 30,000 60,000 வரைக்கும் ஒரு கிலோ. அந்த கஞ்சாவிலேருந்து ஆயில் தயாரிக்கிறாங்க, சாக்லேட் தயாரிக்கிறாங்க, கேக் தயாரிக்காங்க. இந்த கஞ்சா ஆயில் இருக்கு இல்லையா, அது 1 லிட்டரு 1 கோடி. போதைப் பொருள்கள் ஆப்கானிஸ்தானில் உற்பத்தி ஆகுது. நம்ம நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் மணிப்பூர் அந்த ஏரியாவில் அங்கே உற்பத்தி ஆகுது. பாப்பி செடிகள்னு ஒரு செடி, 1 கிலோ 7 கோடி. அதை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. உள்ள அதானி துறைமுகத்தில் 30,000 கோடிக்கு பிடிச்சாங்க. துறைமுகத்தையும் மூடிட்டாங்க. அது கூட பரவாயில்ல. சரத்குமார்னு ஒரு நடிகர் இருக்காரு, அவங்க டாக்டர் நடிகையாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மேனேஜராக இருந்தவர் கூட அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 130 கோடி ஜனத்தொகை, இளைஞர்கள் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே. இவங்க போதையின் பாதையில் போனால் இந்தியா என்ன ஆகும்? அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ரிட்டையர்ட் ஏசிபி ராஜாராம் சார் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோட நிறைய விஷயங்கள் விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு மது போதையில் ஏற்படக்கூடிய கொலை குற்றங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு திருச்சியில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் சற்று வித்தியாசமாக இருக்குது. ஒரு குடும்பமே கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது கேட்கவே ஒரு பதைப்பதைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த சம்பவத்தோடைய பின்னணி என்ன சார்? இறந்து போனவர் ஒரு ஆட்டோ டிரைவர். அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அவர் குடிச்சிட்டு போதையில் வீட்டில் இருக்கவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்களுக்கு எவ்வளோ தான் தாங்குவாங்க லேடிஸு. ஒன்று 10 மாதம் சுமந்து பெற்ற தாய், இன்னொன்று இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி. இவங்க 2 பேருமே தாங்க முடியாத அளவுக்கு அப்போ கொடுத்த தொல்லைகளை இவங்களே கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு 2 திருநங்கைகளை கூப்பிட்டு அவங்களையும் வச்சு, இன்னொரு நண்பர் ஒருத்தர், அவங்களுக்கு நண்பர் ஒருத்தர், அவரையும் வர வச்சு, இவங்க 2 பேரும் தாயும் மனைவியும் வீட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க. இவர் தூங்கிட்டு இருக்காரு போதையில். இவர் அட்டகாசம் பண்ணிட்டு தான் தூங்குறாரு. அப்போது கரெக்டாக இவங்க திட்டமிட்டபடி அவங்கள வரவழைச்சி, கையில் ராஜ்யம்னு ஒரு சினிமா வந்தது இல்லையா, அதில் மருந்தே இல்லாமல் வெறும் காற்று மட்டுமே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அது போட்டது மட்டும் இல்லை, அவர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிவிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோடனையை ஏற்படுத்துறதுக்கு அவரை கெட்டி தொங்க விட்டாங்க. ஆக தொங்க விட்டுட்டு இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் குடிபோதையில் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க. காவல்துறை பார்த்து விசாரித்து பாடியை பார்க்குறாங்க, அந்த கெட்டி இருக்கிறத பார்க்குறாங்க. இதில் எப்படின்னா, ஒருத்தர் தற்கொலை பண்ணதுக்கு தூக்கு போட்டிருந்தாருன்னா அவருக்கு வலது கை பழக்கம் உள்ள இருந்தால் அந்த முடிச்சு இருக்குது பாருங்கள், அது வலது பக்கமாக இருக்கும். இந்த வலது பக்கம் முடிச்சிருந்தா கழுத்து இப்படி திரும்பி இருக்கும், இங்கேருந்து சலைவா ஒளி இருக்கும், யூரின் மோஷன்லாம் போயிருக்கும். இடது கை பழக்கமாக இருந்தால் முடிச்சு இந்த பக்கம் இருக்கும், அந்த சலைவா வந்துருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த கழுத்தில் லிகேச்சர் மார்க் இருக்கு இல்லையா, அது ஆப்ளிக்காக இருக்கும், இப்படி இருக்கும், நீண்ட வடிவத்தில் இருக்கும். ஆனால் கழுத்தை எதுக்கி கொண்டுப்பட்டிருந்தால் அந்த மார்க் ரவுண்டாக இருக்கும். கழுத்தை கையை வச்சு அழுத்தி கொண்டு இருந்தால் அந்த இடத்துல அந்த இடம் கன்னி போய் கலர் மாறி இருக்கும். இது மாதிரி பார்த்தாலே எங்கள் காவல்துறை நாங்கள்லாம் வேலை பார்த்தனாலே தெரியும். அவங்க காவல்துறை பாடியை எடுத்து எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தாச்சுன்னா கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்களை விசாரிக்க வேண்டிய விதமாக விசாரித்து தான் தெரியுது இந்த மாதிரி நடந்திருக்கு. இதில் இந்த 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொலை செஞ்சது நியாயம் கிடையாது. கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு காரணம் இவரோட போதை. அந்த போதையில் இவர் பண்ண அராஜகம். அதனால் பெத்த தாய் தான் 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தைய பாலூட்டி சீராட்டி வளர்ந்த பையனை தாயே கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அவரோட மனைவி, அவர் கூட கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அவருக்கு 35 வயசு
இப்போ எப்படி அவங்களுக்கும் 30 வயசு இருக்கும், 32 வயசு இருக்கும். இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இவர் கூட வாழ்ந்திருப்பாங்க. அவங்க 2 பேருமே வந்து தாங்க முடியாமல் இவரையே கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா அவங்க செஞ்சது நியாயம் கிடையாது, அது கொலை தான், அதுக்குள்ள தண்டனையை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டாங்க? போதை. சொன்னோம் இல்லையா, போதையின் பாதையில் இளைஞர்கள் கெட்டு போயிட்டு இருக்காங்கிறது இதுவும் ஒரு உதாரணம். அந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து நிறைய கொலைகளை இப்போ சமீபத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய தாக்குதல் சம்பவங்களை பார்க்குறோம். பப்ளிக்காக வந்து நம்ம வெளியே வந்து கொலைவெறி தாக்குதல்லாம் நடக்குது. இந்த போதை தான் காரணம். குடும்பங்கள் சீரழியுது. இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? இது அதான் எனக்கு அதே அர்த்தம் தான். இளைஞர்கள் வந்து போதையின் பாதையில் போயிட்டு இருக்காங்க. இதோட முடிவு எங்கே போக போகுதுன்னு தெரியல. அதாவது டாஸ்மாக் ஷாப் அப்படின்னு ஒன்று இருந்தது, ஆரம்பித்து அதில் தான் மது வித்துக்கிட்டு இருந்தாங்க, அரசு மதுபான கடைகள். அது போக சில இடங்களில் திருட்டுத்தனமாக சாராயம் காய்ச்சி, நாட்டு சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்தாங்க. இது நடந்தது. இந்த கொரோனா பீரியடில் என்ன ஆச்சுன்னா எல்லா கடைகளும் மூடிட்டாங்க. அதாவது அரசு மதுபான கடைகளும் மூடிட்டாங்க. பொதுமக்கள் மூமெண்ட்டே கிடையாது, பொதுமக்கள்கிட்ட பணப்புழக்கமும் கிடையாது. ஆனால் போதைக்கு அடிமையான மது பிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போதை வேணும். அப்போ அவங்க எதை நோக்கி நகர்றாங்கன்னா இந்த கஞ்சாவை நோக்கி நகர்றாங்க. இந்த கஞ்சா வந்து தேனி மலைக்காடுகளில் தான் உற்பத்தி ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட காவல்துறை நடவடிக்கையில் ஓரளவுக்கு அது கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆயிடுச்சு, இல்லைன்னே சொல்லலாம். அந்த சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. என்ன பண்ணுறாங்க, ஓடிஏ பார்டர் அப்படிங்கிறாங்க. ஓடிஏ, ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா, அந்த பார்டரில் வந்து இந்த பயிர் மாதிரி இங்கே விளைய வைக்கிறாங்க. விளைய வச்சு அதை ஸ்டாக் அங்கே வைக்கிறாங்க. அந்த விளைய வைக்கிறது ஒரு டீம், அதை வாங்கி ஸ்டாக் வைக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி, அங்கே இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் டீம், அது வேறு டீம். ஒரு விவசாயமே பண்ணுறாங்க. ஆமாம். அந்த இங்கே வந்ததுக்கப்புறம் இது ஹோல்சேல் ஆக்கிட்ட இவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து ரீட்டெயில் யார் யாருக்கு எங்கெங்கே கொடுக்கணுமோ அதை மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வாங்கி விற்கிறவங்க ஒருத்தர். ஆக இத்தனை வழிமுறைகள் இருக்குது. இதில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். எடுத்துகிட்டு வரையில் அந்த ஆந்திராவை சேர்ந்த ஒரு ஆளும் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து இங்கெல்லாம் வேலை இல்லை இல்லையா, எங்கள் தேனி மலைக்காடுகளில் இவங்க அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் தான் மாறுவாங்க. போலீஸ் எப்போ பிடிச்சாலும் பாருங்கள் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஆந்திராக்காரர் இருப்பார், ஒருத்தர் வந்து மதுரை தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் இருப்பார். இப்போது அங்கே வந்து 1 கிலோ 2000 ரூபா. இதே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா 30,000லேருந்து 60,000 வரைக்கும் ஒரு கிலோ. அந்த கஞ்சாவிலேருந்து ஆயில் தயாரிக்கிறாங்க, சாக்லேட் தயாரிக்கிறாங்க, கேக் தயாரிக்காங்க. இந்த கஞ்சா ஆயில் இருக்கு இல்லையா, அது 1 லிட்டரு வந்து 1 கோடி. இது தமிழ்நாட்டில் மட்டும் பயன்படுத்தலை, இங்கேருந்து தமிழ்நாட்டு வழியாக சிலோனுக்கு போகுது, மலேசியாவுக்கு போகுது, இந்த நாடுகளுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது. எப்படின்னா பாருங்கள், நாகப்பட்டினம், தூத்துக்குடி அந்த பார்டர்லாம் நிறைய மாட்டோம். 500 கிலோ கஞ்சா மாட்டுச்சு, 1000 கிலோ கஞ்சா மாட்டுச்சு அப்படிம்பாங்க. போட்டில் இங்கேருந்து கடத்துகிறாங்க. ஆக இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க, அங்கேயும் கடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியட் முடிஞ்சு மதுக்கடைகள் திறந்துட்டாங்க. மதுக்கடையில் குவார்ட்டரோட விலை என்ன? 100 ரூபா, 110 ரூபா. இங்கே வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்கு ஒரு பாட்டில், சின்ன பொட்டலம் கிடைக்குது. இந்த 10 ரூபா 20 ரூபா, 30 ரூபா கூட வச்சுங்களேன், 50 ரூபா கூட வச்சுங்களேன், இந்த ஒரு பொட்டலில் போட்டாச்சுன்னா ஒரு நாள் முழுக்கும் போதை இருக்குது. அந்த குவார்ட்டர் அடித்தாங்கன்னா 4 மணி நேரத்தில் போதை போயிடுது. ஆக இவங்க எல்லாரும் மொத்தமாக அங்கே சாய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சாய ஆரம்பித்த அப்புறம் அதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிமாண்ட் ஜாஸ்தியான அப்புறம் அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே வரக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளோ ஜாஸ்தி ஆகுது. இங்கே பயன்படுத்துறது மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கும் போகுது. இது வந்து கஞ்சா சம்மந்தப்பட்டது. இது போக போதைப் பொருள்கள் ஆப்கானிஸ்தானில் உற்பத்தி ஆகுது. நம்ம நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் மணிப்பூர் அந்த ஏரியாவில் அங்கே வந்து உற்பத்தி ஆகுது. பாப்பி செடிகள்னு ஒரு செடி, அந்த செடியை உற்பத்தி பண்ணி இதுக்கும் பயிர் வைக்கிறாங்க. வச்சு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சில கெமிக்கல்கள் சேர்ந்து ஹெராயின் பவுடர், அதுதான் விலை கூடது. 1 கிலோ 7 கோடி. அதை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. உள்ள எப்படின்னா கண்டெய்னரில் உள்ளே வச்சு, ஏன்னா 1 கிலோங்கிறது எவ்வளோ இருக்கும், அதை மாதிரி கொண்டு வராங்க. அதானி துறைமுகத்தில் 30,000 கோடிக்கு வந்து பிடிச்சாங்க, துறைமுகத்தையே மூடிட்டாங்க. அந்த சரக்கு எங்கே வந்திருக்குன்னா ஈரான்லேருந்து வருது அப்படின்னு போட்டிருக்கு. எங்கே அந்த கன்சைன்மெண்ட் போகுது அப்படின்னு பார்த்தா டெல்லியில் ஒரு அட்ரஸ். டெல்லியில் போய் பார்த்தா அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே போட்டிருக்கு? ஹைதராபாத். ஹைதராபாத்தில் போய் பார்த்தா அந்த டைரக்டர்ஸ் யாருன்னா 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. 2 பேர் எங்கே இருக்காங்கன்னா பள்ளிக்கரணையில். ஆக போதைப்பொருள் கடத்தல் எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போய் முடியுது பாருங்கள். ஸோ இப்போது இந்த மாதிரியான போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க, கேட்கவே வந்து பதைப்பதைப்பாக இருக்குது. ஆனால் அந்த ஹைவே பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலும் இம்ப்ரூவ் ஆகணுமோ? ஏன்னா எங்கேருந்தெல்லாமோ கன்சைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான பல முகமூடிகளில் வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி அவங்க
பிடிக்கிறாங்கன்னு அதுவே ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, அது கேட்டு இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு 2-3 போட்டு வருது எங்க அரபிக்கடல்ல வந்து இந்துமா கடலுக்கு போகுது. அப்போ சமயத்தில் நம்ம கடற்படை அதை மடக்குறாங்க. மடக்கி செக் பண்ணால் அதில் ஹீராயின் பவுடர் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா பாகிஸ்தான்லேருந்து இந்த வழியாக போய் அது எங்கே போகுது அப்படின்னா சிலோனுக்கு போகுது. சரின்னு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அதில் யாரெல்லாம் இருந்தாங்களோ சிலோனிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அப்புறம் விசாரணை நடத்தினா அதோட தொடர்ச்சி என்னன்னா, திருச்சியில் வந்து சிலோன் கேம்ப் இருக்குது. அந்த கேம்பில் இருக்கவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க. கேம்ப்லேயே உள்ளே உட்காந்துக்கிட்டு லேப்டாப் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க. அந்த அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் பேரில் இவங்களுக்கு அதில் தொடர்பு இருக்குன்னு 14 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட பரவாயில்ல, சரத்குமார்னு ஒரு நடிகர் இருக்காரு, அவங்க டாக்டர் நடிகையாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மேனேஜராக இருந்தவர் கூட அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக இந்த போதைப்பொருள் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் இருக்குது. இப்போ நான் 2 உதாரணங்கள் சொல்கிறேன். இது இப்போ நடந்தது இல்லை. ஒன்று வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தப்போ ஒரு அட்வொகேட் எனக்கு நல்ல பழக்கம், ராயபுரத்தில் இருந்தார். அவர் வந்து இந்த போதைப்பொருள் வழக்குகளில் ஆஜராக ஆரம்பித்தார். ஆஜராக ஆரம்பித்து ஒரு டீமுக்காக ஆஜராகிறாரு. அப்போது இந்த டீமோட என்ன ரூட்டு என்னங்கிறது தெரியும், எங்கேருந்து வருது, யார் மூலமாக வருது, எங்கே போகுது, அந்த அக்யூஸ்ட் மூலமாக இவருக்கு தெரிய வரும். அவங்களுக்கு கேஸ் நடத்திட்டு போயிருக்கலாம். ஒரு நாள் இவரும் அவர் ஒய்ஃபும் வந்து காரில் போய் பாண்டி பஜாரில் ஈவினிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு காரில் ஏற போகிறாரு. ஒரு துப்பாக்கியால் சுடுறான், கரெக்டாக தலையில் சுடுறான், தலையில் குண்டு போட்டு அங்கேயே இறந்துடுறாரு. அப்புறம் யார் என்னென்னு விசாரித்தா அவன் பாம்பேக்காரன். அங்கேருந்து வந்து இங்கே ட்ரிப்ளிகனில் ஒரு பழைய பைக் வாங்கி துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கான். கரெக்டாக இவரை ஃபாலோ பண்ணி இவர் ஒய்ஃபும் இவரை மட்டும் சுட்டு கொண்டு போவான். அப்புறம் அவனை விசாரிச்சா தெரியுதுன்னா, இதுக்கு ஆப்போசிட் குரூப் இருக்காங்க இல்லையா, அந்த குரூப்புக்கு இவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஆஜரான அட்வொகேட்டையே அவங்க கொண்டுட்டாங்க. இது சம்பவம் கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இன்னொரு சம்பவம் என்னென்னா, நைனான்னு ஒரு சினிமா வந்தது தெரியுமா, யார் நடிச்சு, ஜெயராமன் நடித்த படம். அதோட தயாரிப்பாளர் அவர் எனக்கு தெரிஞ்சவர். அவர் வந்து காணாமல் போயிடுறாரு திடீர்னு. பேங்காக் போகிறாரு, திருப்பி வரவே இல்லை. அவரோட மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்து விசாரித்தா இந்த போதைப்பொருள் இவங்க கூட அவருக்கு பழக்கமாயிருது. அதில் இவர் அங்கே வரவழைச்சி, பேங்காக் வரவழைச்சி ஆளையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இது வரைக்கும் அவர் என்ன ஆனார், எங்கே போனார், இருக்காரா இறந்தாரா தெரியல, வேற போட்ஸே தெரியல. இது நடந்துக்கிட்டு 20 வருஷம் ஆச்சு. அப்போவே அப்படி இருந்துன்னா இப்போ இருக்கிற இதில் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். 130 கோடி ஜனத்தொகை, இளைஞர்கள் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே. இவங்க போதையின் பாதையில் போனால் இந்தியா என்னாகும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இன்னொரு விஷயம், இப்போ லேட்டஸ்ட் விஷயம், இந்த இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், இந்த வங்கக்கடல், இந்த ஏரியாவில் ஒருத்தர் வந்து போதைப்பொருள் கடத்துறதுல ராஜாவாக இருக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய டீம் வச்சுருக்காராம். அவர் பேர் சலீம். அவர் தான் இந்த போதைப்பொருளை அங்கேருந்து கடத்தி போட்டு மூலமாக, கப்பல் மூலமாக கடத்தி இந்த பக்கம் உள்ள நாடுகளுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாரு. சிங்கம் படத்தில் காட்டுற மாதிரி. ஆமாம், அந்த அவரை வந்து அந்த தாவூத் இப்ராஹிம் இருக்கார் இல்லையா, அவரோட ஆளானது. இப்போ அவர் சலீமை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட்டு சலீம் ஆப்ரேஷன் அப்படின்னு ஆப்ரேஷன் சலீம்னு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அவர் பிடிக்கப்படலை. அவர் பிடிக்கப்பட்டால் அநேகமாக அந்த போதைப்பொருள் வந்து நடமாட்டம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருச்சியில் ஒரு கொலை சம்பவத்தில் ஆரம்பித்து இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத வந்து போதை தான், போதை பொருட்கள் தான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களோட கலந்துரையாடினது ரொம்பவே பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமூகத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு மக்களும் சிந்திக்கணும். உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி.